அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு வழி தனத்தல் அதாவது ஐவகை இலக்கணத்தில் ஏதேனும் ஒரு கருத்தினை மட்டும் எடுத்து வைத்து விளக்குகின்ற தொடர் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு ஒரு வழி தனத்தலினுடைய வகை மற்றும் விரி பற்றிய கருத்துக்கள் அமைகின்றன. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த பதிவுல ஒரு வழி தனத்தல்னா என்ன, அதற்காக 4 வகையான காரணங்கள் தோழி என்னென்ன காரணங்களால எடுத்து தலைவனிடம் வற்புறுத்துவார் என்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. தனத்தல் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரிந்திருத்தல். அதாவது தலைவனுடைய கள ஒழுக்கம் ஊராருக்கு தெரிந்து பலரும் அது பற்றி இழித்தும் பழித்தும் பேசுகின்றார்கள். அதன் பெயர் அலர். அதனால் தலைவியை உடன் மணந்து கொள்ள பருவமும் வந்துவிட்டது என்று தோழி வரைவு கடாதல் மூலம் வற்புறுத்துவாள். வரைவு கடாதல் அப்படின்னு சொல்லி சொன்னா திருமணம் செய்து கொள்ளுதல். வரைவு என்றால் திருமணம். சரிங்களா. பலர் தூற்றும் அவர் அந்த அலரானது மறைவதற்காக நான் எனது ஊருக்கு ஒரு முறை சென்று சில காலம் தங்கி திரும்புகிறேன் என்று தலைவன் பிரிந்து செல்வான். அவன் பகல் குறியிலும் இரவு குறியிலும் வருவதை தவிர்ப்பான். அதுவே ஒரு வழி தனத்தல் அப்படின்னு சொல்லி கடந்த பதிவிலும் பார்த்தோம். இப்பயும் அதாம கருத்து. சரி, இதனுடைய வகைகள் எத்தனை? 7. என்னென்ன? செலவு அறிவுறுத்தல், செலவு உடன்படாமை, செலவு உடன்படுத்தல், செலவு உடன்படுதல், சென்றுழி கழங்கல், ஏற்றி ஆற்றுவித்தல், வந்துழி நந்துரை. ஆமா, அப்படின்னா என்னங்கம்மா? இப்ப செலவு அறிவுறுத்தல். தோழி அந்த 4 வகை காரணங்களால வரைவு கடாதலுக்கு வற்புறுத்துறா இல்லையா. அப்போ அது என்ன ஆகும்? தலைவன் தோழியிடமும் சரி, தோழி தலைவியிடமும் சில காலம் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற அந்த தகவல். செலவு என்றால் பயணம் என்று பொருள். சரிங்களா. செலவு உடன்படாமை. தோழி நினைக்கிறா, இல்ல நீங்க போவேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதான் உடன்படாமை. உடன்படாமல் தடுத்தல். செலவு உடன்படுத்தல். அப்போ தலைவன் என்ன செய்வான்? இல்ல நான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு, நான் போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தலைவன் தோழியை உடன்பட செய்வான். அதான் உடன்படுத்தல். அடுத்து செலவு உடன்படுதல். இவ்வாறு தலைவன் எடுத்து விளக்கமாக கூறியவுடன் தோழியானவள் சரி என்று கூறுகிறாள். அதான் உடன்படுதல். சென்றுழி கலங்கள். இப்போ தலைவன் ஊருக்கு சென்றாயிற்று. அதனால தலைவி அவனுடைய பிரிவை தாங்க இயலாமல் அவள் மனம் கலங்கி பேசி கொண்டிருப்பாள். அதான் சென்றுழி கலங்கள். தேற்றி ஆற்றுவித்தல். அப்போ என்ன செய்வா? தோழியானவள் கலங்காத, தலைவன் திரும்ப வந்து விடுவான், வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வான், அதற்காகத்தான் அவன் ஊரிற்கு சென்று இருக்கிறான் என்று சில அறிவுரை சொற்களை எல்லாம் கூறி அவளை தோழி ஆற்றுவிப்பாள். அடுத்ததாக வந்துழி நொந்துரை. தலைவன் இப்போ ஊர்ல இருந்து வந்து விடுகின்றான். வந்த உடனே தலைவனிடம் தோழி வருந்தி பேசுவா. இந்த மாதிரி நீ ஊருக்கு போன, தலைவி எவ்வளவு வருந்துனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல தலைவன் என்ன செய்வான்? ஆமா, பிரிவால எனக்கும் ஏற்பட்ட துன்பம் சொல்லி அவனும் எடுத்து பேசுவான். அதுவே வந்துழி நொந்துரை. சரிங்களா. இப்ப இது வகைகள் 7ன்னு சொல்லி பார்த்தோம். இதனுடைய விரிகளை 12ஆக வகுக்கின்றார் நம்பியாகுப்பொருள் ஆசிரியர் நாற்கவிராச நம்பி. அவை என்னென்ன? செலவு அறிவுறுத்தலுக்கு உரியவை என்னென்ன? அதுல 2 கூறுகின்றார். தலைவன் தன் ஊருக்கு செல்வதை தோழியிடம் கூறுதல், தலைவன் ஒரு வழி தனத்தலாக பிரிவு மேற்கொண்டதை தோழி தலைவிக்கு சொல்லுதல். சரிங்களா. தலைவன் தோழியிடம், தோழி தலைவியிடம். சரிங்களா. அடுத்து செலவு உடன்படாமைக்கு உரியது. தலைவன் ஒரு வழி தனத்தலாக பிரிந்து தன் ஊருக்கு செல்வதை தோழியானவள் தடுத்தல். அடுத்ததாக 3வது செலவு உடன்படுத்தலுக்கு உரியது. தலைவன் இல்லை, நான் போய் தான் ஆகணும், மிக முக்கியமானது, இந்த பிரிவு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து கூறுவான். அதனால் தோழியை அவன் உடன்படுத்தலுக்கு உரியது. அடுத்து செலவு உடன்படுதலுக்கு உரியது. தலைவனுடைய வேண்டுகோளை ஏற்ற தோழி அவ்வாறே சரி போய் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். சென்றுழிய களங்களுக்கு உரியவை. அது 2 காரணங்கள். 1, தலைவன் பிரிவை எண்ணி தலைவி தன் நெஞ்சிடம் வருந்தி பேசுதல். 2வது, பிரிந்த தலைவன் உடன் திரும்பாமல் காலம் நீட்டித்த போது அதனால் மிகுந்த காமம் காரணமாக தலைவி பேசுதல். ஆக இந்த 2 காரணங்களால் சென்றுழி களங்கள் நடைபெறுகின்றது. அடுத்ததாக தேற்றி ஆற்றுவித்தல். தோழி காமம் மிக்க தேரால் வருந்திய தலைவியை தோழி ஆற்றுவித்தல். அடுத்ததாக பிரிந்து, அதாவது இந்த பிரிதலானது முடிந்து தலைவன் திரும்பி வர அதனை தோழி தலைவிக்கு கூறுதல். தலைவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி தோழி தலைவியிடம் கூறுதல்.
அடுத்து வந்துழி நொந்துழிக்கு உரியவை. அதையும் பார்த்தீங்கன்னா மூன்றாக வகுக்கின்றார் நாற்கவிராச நம்பி. திரும்பி வந்த தலைவனிடம் தோழி வருத்தம் புலப்படுத்தி பேசுகின்றாள். அடுத்து இரண்டாவது, தலைவிக்கு தன் பிரிவு தந்த துயருக்காக தலைவன் வருந்தி தோழியிடம் பேசுதல். ஆமா, நான் அவருக்கு பிரிவு துன்பத்தை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் வருத்தமுற்று அவன் பேசுதல். அடுத்து மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, தலைவியின் பெரிய துயரை ஆற்றுவித்து அரிய உயிரை காத்திருந்த தன்மை இது என தோழி தலைவனிடம் கூறுதல். நீ பிரிந்து போனப்ப தலைவன் தன்னுடைய உயிரை கையில பிடித்து வைத்துக்கொண்டு காத்திருந்தாள். அப்ப உயிரை காத்திருந்த அதை காவல் கொண்டிருந்த தன்மையினை, தலைவி காவல் கொண்டிருந்த தலைமையினை அந்த தோழியானவள் தலைவனிடம் கூறுதல். ஆக இவ்வாறாக ஒரு வழித்தனத்தின் வகை 7 என்று பிரித்தாலும் அதனுடைய விரி 12 என்று அமைக்கின்றார் நாற்கவிராசன் நம்பி அவர்கள். சரிங்களாப்பா? இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா. அவற்றை இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.